channel guys. So in last classல வந்துட்டு நம்ம routers பார்த்திருந்தோம் கரெக்ட்டா. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அதை எப்படி ஸ்டைல் பண்றது அப்படின்றது பார்க்கலாம். ரீசன் வந்து நம்ம யூஸ் பண்ற அந்த மாடல் வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட்க்கு செட் ஆகாது ரைட். ரீசன் வந்து நம்மளோட வெப்சைட் அட்ராக்டிவா இருக்கணும். அத நம்ம யூசர்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டை யூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அலைன்மெண்ட்ஸ் அந்த கலர்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் இப்போ பண்ண போகிறது வந்து சிஎஸ்எஸ் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு டிப், இதுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூஸ் வச்சிருக்கோம் கரெக்டாக. இப்போ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கலாம். ஸோ கிளாஸ் மெனுஸ் அப்படின்ற ஒரு நேம் கொடுக்குறேன். இப்போ இந்த நேமுக்கு நான் சிஎஸ்எஸ் மேக் பண்ண போகிறேன். அதை என்னோட ஹெட் டேப்ல மேக் பண்ண போகிறேன். ஸ்டைல் கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிற ஆட்ரிபியூட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ். ஸோ அப்போ நம்ம வந்து கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணணும். டாட் தான் கிளாஸ் செலக்டர். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்எஸ் மேக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு வந்து டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை content space between கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் align items center. ஓகே. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒன்றுத்துக்கான ரீசன் என்னென்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இதை சேவ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை நம்ம ரன் பண்ணிக்கலாம். இன்வென்ட்ரி ரைட் கிளிக் பண்ணிவிட்டேன். ரன் ஆன் சர்வர் அப்பாச்சி டாம்கேட் ஃபினிஷ். இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசர் இது நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான இந்த டிஃபால்ட் ஹோம் பேஜ்க்கான அந்த அலைன்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சேஞ்ச் ஆகிடும். ஸோ அது நமக்கு வியூ ஆகும்போது தெரியும் கரெக்டாக. ஸோ இப்போ இந்த லாஸ்ட்டில் வரும், இந்த லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு வந்துட்டு ஸோ இங்கே வந்துருக்கணும் அது கரெக்டாக. ஸோ பக்கத்தில் தான் இருக்கணும். இவ்வளோ டிஸ்டன்ஸ் நமக்கு வேண்டாம். ஸோ அப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸில் எப்படி தேவைப்படும்னா உங்களுக்கு உங்கள் அப்ளிகேஷனோட லோகோஸ் நீங்கள் இதை வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அப்போ இது தேவைப்படும். ஓகே. ஸோ அப்போ இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ இங்கே வந்துட்டு ஒரு H3 டேக்குள்ளே ஸோ தினா டெக்கி அப்படின்றத நான் லோகோவாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் UL அதாவது அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஸோ இதுக்குள்ளே நம்மளோட கோட்ஸை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இது ஒன்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுக்குள்ளே வைக்கப்போம். ஓகே. சேம் இதையும் லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். சேவ். இங்கே போய் ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் நமக்கு இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 1/1 இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த UL அதாவது இதுக்கு தனியாக நம்ம மேக் பண்ண போகிறோம். ஓகே. அப்போது நம்மளோட மெனுஸ்ன்றது இந்த என்டையர் காலம் கிடையாது. ஸோ நம்மளோட மெனுஸ்ன்றது இந்த UL டேக்குள்ளே இருக்கிறது தான். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிளாஸ் டேக்குள்ளே இருக்கிறத அப்படியே கட் பண்ணி எடுத்து இந்த ULக்குள்ளே போட்டுக்கலாம். இங்கே இன்னொரு கிளாஸ் டேக் நம்ம திரும்ப மேக் பண்ணணும். ரீசன் இந்த சேம் ஸ்ட்ரக்சர் நமக்கு வேணும் கரெக்டாக. இந்த சேம் அலைன்மெண்ட் நமக்கு வேணும். அப்போது அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஹெடர் அப்படின்னு வச்சுக்கலாம். ரீசன் வந்து இந்த ஹெடர் தானே. ஸோ மேலே உங்களுக்கு உங்கள் அப்ளிகேஷனோட டாப்பில் இருக்கிறது உங்களோட ஹெடர். ஸோ அப்போ ஓகே கைஸ், இப்போ வந்து சேம் அதே டிசைன் தான் நமக்கு வந்து இதுக்கும் தேவைப்படுது. ஓகே. ஸோ அப்போ அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கேயும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே டிசைன் தான் நமக்கு தேவைப்படுதுன்றதுக்காக நம்ம இது ரெண்டுத்தையும் ஒரே நேமும் வச்சுக்கலாம். ஆனால் நமக்கு என்ன ஆகும்னா ஒரு சில சேஞ்சஸ், அதாவது இதுக்கு நம்ம அப்ளை பண்ணுற ஸ்டைல் சேஞ்ச் ஆகலாம். ஸோ அப்போ இதுக்கும் நம்ம சேம் இது ஸ்டைல் வச்சுக்கிறதுனால தான் வந்து 2 டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கான அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியுதாங்க. ஸோ அப்புறம் உங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த டாட் இருக்குது. அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கு சென்டரில் ஸ்பேஸ் இல்லாததுனால இது வந்துட்டு சேமாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ அதை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம மாற்ற போகிறது என்ன அப்படின்னா இந்த அகெயின் மெனுஸ் அதுக்குள்ளே வந்துட்டு லிஸ்ட் டேகை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இப்போது இந்த டாட் அதாவது இந்த டாட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் டேகோட ஸ்டைல். ஸோ அப்போது லிஸ்ட் ஸ்டைல் டைப் நல் இதை கொடுத்துட்டு சேவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த டாட் போயிடும் கரெக்டாக. இப்போ நமக்கு வந்து அடுத்து என்ன வேணும், இது ரெண்டுத்துக்கும் ஸ்பேஸ் வேணும். ஸோ அப்போது இந்த ஒரு எலமெண்ட்க்கும் அதாவது இந்த ஒரு லிஸ்ட்டுக்கும் நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். அப்போது இந்த இடத்துல வந்துட்டு மார்ஜின் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம அவுட்டர் ஸ்பேஸ் தான் மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்துட்டு மார்ஜின் ரைட் அந்த ஒரு ஓகே. ஸோ ரைட் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா இங்கே 0 அப்படின்னும் இங்கே வந்துட்டு 5px அப்படின்னு கொடுத்துக்கலாம்.
ஸோ அப்போ இந்த ஜீரோன்றது இந்த டாப் இதுக்கும் அதாவது மேலே கீழே அந்த இது வந்துடும். அதுக்கப்புறம் செகண்ட் இருக்கிற பேராமீட்டர் வந்துட்டு ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு வந்து அலைன் ஆகிடும். இப்போ இதை சேவ் பண்ணியாச்சு, ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நமக்கு அந்த ஸ்பேஸ் கிடச்சிருச்சா? ஓகே. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து அண்டர்லைன் நமக்கு ரிவ் ஆகணும். அண்டர்லைன்ன்றது இந்த ஆங்கர் டேக்ல வர கண்டெயின் பண்ணியிருக்கு. அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா அகெயின் மெனூஸ் எல்ஐ அதுக்குள்ள ஏ. இப்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டர்லைன் அப்படின்றது இந்த டெக்ஸ்ட்டோட அந்த டெக்கரேஷன். ஸோ அப்போ நம்ம என்ன மாற்றணும், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன் வந்து ரிமூவ் ஆகிடுச்சா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் வேணும் கரெக்டாக. அப்போ இது என்டையர் டேட்டா இதுக்குள்ளே இருக்குது. இந்த என்டையர் டேட்டா எங்கே இருக்குது, இந்த ஹெட்டருக்குள்ளே தான் இருக்குது கரெக்டாக. ஸோ அப்போ அந்த ஹெட்டருக்கு நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு கலர்ஸ் இங்கே வந்துடும். ஸோ அப்போ பேக்ரவுண்ட் கலர். ஸோ பேக்ரவுண்ட் கலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கலர்ஸ் இருக்குது, ஆக்வா, பிளாக் இருக்குது. இப்போதைக்கு ஆக்வா கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டைல்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு ஆக்வா வந்துருச்சா? ஸோ இப்போ அதே மாதிரி வந்துட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்ஜின் இதுக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மார்ஜின் எனக்கு டாப் வந்துட்டு ஒரு 3 px இருந்தால் போதும். ரைட் அண்ட் லெஃப்ட் வந்துட்டு ஒரு 6 ps தேவைப்படுது. இப்போது இதை செக் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு வந்து அதே மாதிரி ஸோ இந்த டிப்புக்கு மட்டும்தான் இந்த கலர் வந்து அப்ளை ஆகிருக்கு. ஸோ நமக்கு இதுக்கு உள்ள ஸ்பேஸ் வேணும் கரெக்டாக. இப்போது நமக்கு அவுட்டரில் ஸ்பேஸ் வந்துருச்சு, நமக்கு இன்னரில் ஸ்பேஸ் வேணும். அப்போ நம்ம பேடிங் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ எப்பவுமே அவுட்டர் ஸ்பேஸ் ஒரு பாக்ஸோட ஒரு எலமெண்ட்டோட அவுட்டர் ஸ்பேஸ்னால் நீங்கள் பேடிங் மார்ஜின் யூஸ் பண்ணலாம். அந்த இதுக்கு எலமெண்ட்டோட இன்னர் ஸ்பேஸ்க்கு நீங்கள் பேடிங் யூஸ் பண்ணணும். ஸோ அதே சேம் கான்செப்டில் தான் எனக்கு டாப்பில் வந்து 2 px இருந்தாலே போதும். ஆனால் ரைட்டில் வந்துட்டு ஒரு 4 px தேவைப்படும். சேவ் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகிடுச்சா? ஸோ இப்போது இங்கே வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குன்றனால அது 0வாக வச்சுக்கலாம். ஏன்னா அது ரொம்ப என்லார்ஜாக தெரியுது. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ பார்டர் ரேடியஸ் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா இந்த அவுட்ரு கர்வேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஷார்ப் ஏஜாக இருக்குது. அதை வந்துட்டு ஸ்மூத்தன் பண்ணுறதுக்காக தான் இந்த பார்டர் ரேடியஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ ஹோம் கிளிக் பண்ணோன்னா நமக்கு ஹோம் பேஜில் கரண்ட்டாக இருக்குது. அகைன் இப்போ ஆட் ப்ராடக்ட் கிளிக் பண்ணால் ஆட் ப்ராடக்ட். இப்போ இங்கே வந்து இதுக்கான ஸ்டைல் அப்ளை ஆகலை. ரீசன் நம்ம வந்து இந்த ஃபைலில் தான் இந்த சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆட் ப்ராடக்ட் ஃபைலில் சேஞ்ச் பண்ணல. ஸோ அப்போது இந்த மாதிரி வந்து என்ன ஆகும்னா இப்போ நம்ம அடுத்தடுத்த பேஜ் கிரியேட் பண்ணும்போது இந்த என்டையர் டேட்டாவை நம்ம வந்து திரும்ப அதாவது என்டையர் கோடை திரும்ப நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அது இந்த பிளேஸில் யூஸ் பண்ணணும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஜேஎஸ்பியில் ஒரு டேக் இருக்குது. ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு JSP include அப்படின்ற இந்த ஒரு டேக் இருக்குது. இந்த டேக் உள்ள நீங்கள் எந்த ஒரு பேஜ் நேம் தரீங்களோ அந்த பேஜோட கண்டென்ட் உங்களுக்கு இந்த இன்வென்ட்ரி இதுக்குள்ளே வந்துடும். ஸோ அப்போ இந்த பேஜோட நேம் என்ன, home.jsp. சேவ் பண்ணிடலாம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த என்டையர் ஸ்ட்ரக்சர் இங்கே வந்துச்சா? ஸோ இப்படி நம்ம வந்துட்டு ஒரு பேஜோட இதை வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம ரியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப பெருசாக இருக்குன்றதுனால இந்த ப்ராப்ளம் நமக்கு இருக்கலாம். 120 நார்மலாக ஒரு வெப்சைட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா 110 தான் இருக்கும். ஸோ 110 வைக்கும்போது நமக்கு 100 இருக்கும். அது வைக்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நமக்கு இங்கே வர வேண்டாம், சென்டரில் வந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ இதை இங்கே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கேருந்து கட், இதை சேவ் பண்ணிவிட்டு இந்த கோடில் ஸோ நமக்கு எங்கே வரணும், இந்த லோகோக்கும் இந்த மெனுக்கும் இன்பிட்வீன் வரணும். அப்போது இந்த கோடை நம்ம இதுக்கு ரெண்டுத்துக்கும் சென்டரில் போட்டுருணும். அவ்வளோதான். இப்போது ரீலோட் பண்ணணும் நமக்கு வந்துச்சு. அதே மாதிரி இப்போ நமக்கு என்ன வந்திருக்குன்னா நமக்கு அதோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ரீசன் வந்துட்டு இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கிறது H1 டேக். ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இதையும் நம்ம H3 டேக்காக சேஞ்ச் பண்ணிடலாம். இங்கே N டேக்கையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதோட சைஸ் வந்து சேமாக வந்துடும். ஓகே. ஸோ இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்ன கம்பேர் பண்ணும்போது இது நமக்கு ரொம்பவே அட்ராக்டிவாகவும் இருக்குது. ஸோ ஹோம் பேஜ் போனால் நமக்கு எம்டியாக இருக்குது. ரீசன் நம்ம அதை எதுவுமே இன்னும் கான்ஃபிகர் பண்ணலை. அதே மாதிரி இப்போ ஆட் ப்ராடக்ட் வந்தோன்னா நமக்கு வந்துட்டு அந்த ப்ராடக்ட் ஆட் பண்ணுற அந்த செக்ஷன் இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் இன்றைக்கி வீடியோவில் நான் பார்த்தது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு இதுக்கு அடுத்த பேஜ் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு வியூ பேஜ் எப்படி பண்ணுறது, அதாவது நம்ம இங்கே ஆட் பண்ணுற ப்ராடக்ட் தான் வந்து எப்படி நம்ம வியூ பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம்.